கிங் ஆஃப் க்ளோரி சபையின் சார்பில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இதோ சகோதரி ஹெலன் வின்சென்ட் அவர்கள் வழங்கப் போகும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, நல்ல கரங்களை தட்டி உமது புகழை நான் பாடுவேன். பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கினீர். பாரோரின் நோய்களை நீக்கினவர், பாவியின் பாவனை நீக்கினீர். பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வெள்ளம் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட வெள்ளம் தாருமே. பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அகலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக ஏற்ற வேகம் வாழ்வேன். அகலோகில் இடமுண்டு என்றவரே, பரிவாக ஏற்ற வேகம் வாழ்வேன். பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் தூயவரே, தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, தூயாதி நல்ல கரங்களை தட்டி தூயவரே, ஹalleluya. உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாரில் பாடுவேன். வேறென்ன வேண்டும்? பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். பாவில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன்.
இன்றைக்கும் நம் தேவன் நம் மத்தியிலே இந்த காலை வேளையிலே இவ்வளவு நேரமும் மகிமைப்பட்டதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுடைய நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு விசை கண்களை மூடி பரலோக தேவன் உங்களுக்கு சொல்லப்போகிற ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் கேட்க இன்றைக்கு உங்களை ஆயத்த பண்ணுங்கள். என் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இம்மட்டும் உயர்ந்ததற்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கும் நீர்தான் காரணர். நீர்தான் ஒவ்வொரு நாளும் எங்களை சரியான பாதையில் நடத்துவதற்கு அநேக காரியங்களை செய்து ஆலோசனைகளை கொடுத்து சத்தியத்திலே நடத்தி தினமும் ஆவியினால் நிரப்பி எங்களை உமது மகிமைக்குள் இழுத்து கொண்டீர். இன்றைக்கும் அப்பா, இனி வரப்போகிற நாட்களில் எங்களுக்கு கொடுக்க போகிற ஆலோசனைகளையும் நீ சொல்லப்போகிற சத்தியத்தையும் நாங்கள் உண்மையாகவே இந்த இடத்திலே உமது நாமத்தினாலே அங்கீகரித்து அதை அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்த எங்களோடு பேசும் ஆவியானவர் இந்த நிமிஷத்திலிருந்து மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளிலே நமக்கு மிகுந்த சந்தோஷமாக சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கவலையாக இருக்கும். சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கை கண்ணீரின் வாழ்க்கையாக இருக்கும். சில நாட்களை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களேயானால், ஏன் இந்த நாட்களில் நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் சோர்வு வருகிறது, என் வீட்டில் திடீரென்று வியாதி வந்துவிட்டதே என்று சொல்லி மிகவும் துக்கப்படுகிறோம். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் பேசப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம், நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். இந்த கடைசி காலத்தில் சோர்வு என்கிற ஒரு வியாதி இந்த உலகத்தில் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் வந்துடுச்சு. ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு தோல்வி வந்துடுச்சுன்னா, ஏதாவது நடக்காமல் போயிட்டுனா, நம்ம நினைத்தது அது நடக்காமல் போய்விட்டென்றால் உடனே நம் வாழ்க்கையில் என்ன ஆயிடுதுன்னா மனசு சோர்ந்து போயிடுது. வியாதி ஒரு பிள்ளைக்கு வந்துடுச்சுன்னா அந்த வியாதினால் நம்ம இருதயமே உடைந்து போகிறது. தேவ கண்களில் இரக்கம் பெற்றதினால்தான் இந்த உலகத்தில் எத்தனை வியாதி, எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகாமல் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வாழ்க்கையில் எல்லாருக்கும் சோர்வு வருகிறது, சகஜம்தான். ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், தெய்வ பிள்ளைகளால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. தெய்வ பிள்ளைகள்னா, கர்த்தருடைய பிள்ளைகள்னா கர்த்தரை போலவே நம்ம மாறிடுவோம். அவருக்குள்ள இருக்கிற பிரசன்னம் நமக்குள்ள வந்துடும், அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் நமக்குள்ள வந்துடும், அவருக்குள்ள இருக்கிற பலன் வந்துடும். அதனால உலக பிள்ளைகளுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை அறிந்தவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு அன்பான தெய்வ ஜனமே, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வேத பகுதி கலாத்தியர் எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று சொல்றார். பாருங்களே, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நம்ம யாராவது நமக்கு நன்மை செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனால் ஆண்டு சொல்றாரு, நீ நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்பாயாக. நாம் தளர்ந்து போயிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. நம்ம உண்மையாகவே ரொம்ப பலமா திடமனதா இருந்தா நீங்க ஒரு நன்மை செஞ்சீங்கன்னா அந்த நன்மைக்கு ஏற்ற காலத்துல கட்டாயம் நம்பிக்கையோட நீங்க இருக்கணும். ஆண்டவரே, நான் இந்த உலகத்துல நான் நன்மை தான் செஞ்சிருக்கிறேன், யாருக்கும் நான் தீமை செய்யலை. உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியும். ஆகவே நீங்க உண்மையாகவே எப்படி ஒரு விவசாயி விதையை விதைத்த உடனே நாளைக்கு அறுவடை செய்யலான்னு சொல்லி நினைக்கவே மாட்டான். ஒரு குறிப்பிட்ட டைம் வெயிட் பண்ணி அந்த விதை முளைத்து நல்லா செழித்து வளர்ந்து அது நன்றாக கதிர்களை விட்டு கனி கொடுக்கும் போது
அது முதிர்ந்து நல்ல திறமான விதைகளை கொடுக்கும் போதுதான் அவன் அறுவடை செய்வான். அதுவரை வெயிட் பண்ணுவான். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தொடர்ந்து ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா நன்மை செய், தீமை மட்டும் செய்யாதையா இருக்கும். நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணுமா, சோர்ந்து போகாம இருக்கணுமா, உன் மூலமா கிறிஸ்தவ பிள்ளையா இருக்கிற நீ எந்த தீமையும் பண்ணக்கூடாது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, உன் மனசு அளவுல கூட அவங்களுக்கு விரோதமா நீ எழும்பக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உனக்குள்ள வந்துச்சுன்னா நீ நிச்சயமாகவே என்ன செய்ய மாட்ட, வாழ்க்கையில சோர்ந்து போக மாட்டேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு சோர்வு வந்தாலும் நிச்சயமாகவே அதை சரிப்படுத்துறதுக்கு இன்னொரு வழி இருக்க தான் செய்யுது. வாழ்க்கையில சோர்வோடு வந்தவங்களுக்கு அதுதான் லைஃப் முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. சோர்வோடு வந்தவங்களுக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு நேரத்தில் கர்த்தர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுவது, நம்ம யாருமே இனிமேல் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்து தீமை வருது அதுக்காக கஷ்டப்படாதீங்க தயவு செய்து. அதில் நீங்கள் மகிமையை பார்ப்பீர்கள், தேவனுடைய வல்லமையை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. முதலாவது காரியமாக யோனாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் புத்தகம் 4:8. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். யோசித்து பாருங்கள், இந்த யோனாவின் கதை நமக்கு நன்றாக தெரியும். சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டாராம். ரொம்ப சூடான ஒரு காற்று, யாராலையும் அந்த இடத்துல நடக்க முடியாது, உட்கார முடியாது, அப்படி ஒரு உஷ்ணமான காற்றை அவர் கட்டளையிட்டாராம். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலைமேல் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள் சாவை விரும்பினானாம். பாருங்க, அவன் தலைமேல் உஷ்ணம் படுகிறதினால், ரொம்ப சூடான ஒரு வெயில் படுகிறதினால் அந்த வெயிலை அவனால் தாங்க முடியல, அந்த கொடுமையை அவனால் தாங்க முடியல. இது ஒரு அற்பமான ஒரு காரியம்தான். தலை மேலே வெயில் படுதான், அதனால அவன் சாகணும்னு நினைக்கானான். நினச்சி பாருங்களேன், உலகத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு, அவனுக்கு எத்தனையோ பிரச்சனை, உயிர் போகிற மாதிரி இருக்கு. இவனுக்கு தலையில் ரொம்ப சூடான வெயில் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் நினைக்கிறான், ஆண்டவரே நான் சாகணும், இதுக்கு மேலே நான் வாழ பிடிக்கலங்க. இது ஒரு அற்பமான ஒரு காரியம், இது வீணான ஒரு கவலை. ஒரு வெயில் படாத ஒரு இடத்துல போய் உட்காந்தா சரியா போயிட்டு வெயில் தலையில் படாது, அப்படிதானே? யோசித்து பாருங்களேன். இந்த யோனா ஏன் இப்படி நினைச்சான் அப்படின்னா, உங்களுக்கு முன்னால் உள்ள மேட்டர் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, யோனாவை நீ நினிவேக்கு போ அப்படிங்கிறார். யோனாவுக்கு நினிவேக்கு போக மனசு இல்லை. மனசு இல்லாதனால அவன் தர்ஷீஷு நாட்டுக்கு அவன் என்ன செய்யறான்னா கப்பல் ஏறினானா. தர்ஷீஸ் நாடுனா என்ன நாடு தெரியுமா? இப்போ உள்ள இங்கிலாந்து தான் தர்ஷீஸ் நாடு. இப்போ இங்கிலாந்துக்கு போகணுன்னா எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? சிங்கப்பூரில் போர் அடிச்சுட்டு நல்ல சம்பளம் இல்லை, இங்கிலாண்டில் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா நர்ஸ் மாதிரி உடனே மூட்டை கட்டிட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இவனுக்கு நினிவே பிடிக்கல, தர்ஷீஸ் இங்கிலாந்து தான் பிடிச்சிருக்கு. அதனால் அவன் என்ன செஞ்சான், நேராக இங்கிலாந்துக்கு கப்பல் எடுத்துட்டான். பாருங்க, ஆண்டவர் பார்க்குறாரு யோனாவை. போகிற வழியில் என்ன செஞ்சிட்டாரு, நீ கப்பல்லையா ஏறி போகிற அப்படின்னு சொல்லி பயங்கரமான புயலை வீசும்படியாய் கட்டளையிட்டார். யோனாவுக்கு வந்த பிரச்சனை எல்லாம் யாரால வந்துச்சுன்னா தேவனால் வந்தது. தேவன் அனுமதிச்சார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில நேரம் தேவன் பிரச்சனைகளை அனுமதிப்பார். தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுக்காக வாழுவேன், தேவனுக்காக உயிரையும் கொடுப்பேன், அவருக்காக உண்மையா இருப்பேன், நீர் எந்த இடத்துல வைத்தாலும் நிற்பேன், நீ சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொன்னதுக்கு அகெயின்ஸ்டா செய்வாங்க பாருங்க. அப்போ தேவன் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்பார். உங்க வாழ்க்கையில தேவன் பேசணும்னு நினைக்கிறீங்க, அவர் பேசின பிறகு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாவிட்டால் நடக்கிற சில சம்பவங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். கடும் புயலை கட்டளையிட்டாராம், கடல் பயங்கரமாய் கொந்தளித்ததாம். கடும் புயலினாலே கப்பலே சேதம் அடையும் அளவுக்கு, அது ஒண்ணுமில்லாம உடைஞ்சு போற அளவுக்கு கப்பல் நிலைமை ரொம்ப மோசமாக மாறினதாம். பாருங்க, அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா தோணுச்சு, இது யாருனால வந்துச்சு? அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா குடும்பத்துல
அந்த பிரச்சனைக்கு குடும்பத்தில் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரும் காரணம் இல்லை, யாராவது ஒருத்தர் தான் காரணம். ஒரு போராட்டம், ஒரு சோர்வு, ஒரு மன கஷ்டம், உனக்கு வேலை போயிட்டு உனக்கு குழப்பம், நீ சாப்பிடாம கிடக்கிற, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்காம இருக்கிற அப்படின்னா அதுக்கு யார் காரணம்னா யாரோ ஒருத்தர் தப்பு செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் கர்த்தர் பேச்ச கேட்கலன்னு அர்த்தம். பாருங்க, அந்த கடல் கொந்தளித்து கப்பல் உடையிற அளவுக்கு போன உடனே அவங்கெல்லாம் நினைக்கிறாங்க சீட்டு போட்டு பார்க்கலாம், யார் பேர்ல விழுதோ அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லி சீட்டு போடுறாங்க. அந்த சீட்டு யார் பேர்ல விழுந்தது? யோனாவின் பேரில் விழும்படியாய் என் ஆண்டவராகிய தெய்வம் செய்தார். இப்போ ஆண்டவரே அதை நியமிச்சனால அந்த சீட்டை கரெக்டாக அவன் பேருக்கு அவங்க எடுத்துட்டாங்க. யோனா சீட்டை எடுத்த உடனே தான் அவனுக்கு நல்லா புரியுது, நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம செய்த தப்பு அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி தன் தவற்றை உணர்ந்தான். அன்பான தெய்வச்சனமே, இந்த உங்க லைஃப்ல சோதனை பிரச்சனை அப்படின்னாலே தயவுசெய்து சொல்றேன், ஆண்டவர்கிட்ட வந்து முட்டி மோதி அழுதா மட்டும் போதாது. ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்க இருதயத்துல மனம் திரும்ப வேண்டியது, இது யாருனால வந்தது இந்த பிரச்சனை, இது எதனால வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிக்கணும், தவற்றை உணரணும். பாருங்க, தவற்றை உணர்ந்து அந்த யோனா ஒத்துக்கொண்டானா, நான் தான் காரணம், என் மேலதான் சீட்டு விழுந்திருக்குது, இந்த கப்பல்ல இப்படிப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம், கடல் கொந்தளிக்கிறதுக்கு காரணம் நான் தான், என்னை தூக்கி கடல்ல போட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தன் தவற்றை உணர்ந்தானாம். யோனா 1வது அதிகாரம் 8-9 வசனத்தை வாசியுங்களேன். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். பாருங்க, யோனா யாரா? நான் ஒரு எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவன் என்றான். கர்த்தர் பார்த்து, ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு கேட்பார், நீ யார்? அவருக்கு தெரியும் உன் பேரு யோனாவா, உன் பேரு வேற என்னவான்னு எல்லாமே தெரியும். அவர் கேட்பார், நல்லா பாயிண்ட் அவுட் பண்ணி, நீ யார், நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிற, நீ ஏன் இப்ப முறுமுறுத்துட்டு இருக்க, உன்னுடைய வேலை என்ன, நீ எங்கிருந்து வந்த, நீ யாரை சேவிக்கிற. இந்த யாரை சேவிக்கிற இருக்கு பாருங்க, அவன் சொல்றான், அவன் எபிரேயனை விட்டுருங்க, அவன் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன். தெய்வ ஆலயத்தில் உட்கார்ந்துற ஜனமே, நீ யாருடைய பிள்ளை, நீ யாரிடத்துல தெய்வ பக்தியோடு பயத்தோடு வந்து உட்கார்ந்துருக்கிற? தெய்வ பக்தியோடு இருக்கிற மனுஷன் உண்மையாகவே தன் தவற்றை உணருவான், தான் என்ன தப்பு செஞ்சோங்கிறத உணருவான். அன்பான தெய்வ ஜனமே, ஆண்டவர் பாருங்களேன், இந்த உலகத்துல யாரையுமே சும்மாவே தண்டிக்கவோ விசாரிக்கவோ மாட்டார். ஆண்டவர் தப்பு செய்தாதான் அதுக்கு சரியான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பார். தப்பு செஞ்சா அவங்க திருந்துறதுக்கு, அவங்க மாறுறதுக்கு, அவங்க மனசு மாறி திருப்பி சரியாறதுக்கு தன் பிள்ளைகளுக்கு சில உபத்திரவங்களை அனுபவிப்பார். பாருங்க, அவன் சொல்றான், நான் தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு பக்தியா இருந்தவன், தேவன் மேல அவ்வளவு பக்தி எனக்கு. அந்த பக்தியா இருக்கிறவன் தப்பு செய்யலாமா? பக்தியா இருக்கிறவன் தேவன் சொல்றதை விட்டுட்டு வேற எதையாவது செய்யலாமா? யோசித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில சோர்ந்திருப்பு இருக்கிறீனா, உங்களுக்கு மிரக்கல் நடக்கலனா யோசித்து பாருங்க. எவ்வளவு ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு உபவாசம் பண்றீங்க, நீங்க தப்பு செய்யலாமா? எவ்வளவு உண்மையா இருக்கணும். நீங்க தேவன் சொன்னதை சொன்ன மாதிரி செய்தால் ஒரு நாளும் சோர்வு நம் வாழ்க்கையில வரவே வராது. ஆண்டு பாருங்க, அவன் பக்தி உள்ளவன் என்பதை சொன்னால் மட்டும் போதாது, அதை நிரூபிப்பதற்காக ஒரு பெரிய மீனை அவனை விழுங்கும்படியாக ஆயத்தம் பண்ணினார். ஆண்டு விடவே இல்லை. ஒவ்வொரு காரியத்திலையும் அவனுக்கு சரியான பாடம் உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவன் கிளியரா 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றிலே அவன் இருக்கிறான். மீனின் வயிற்றில் இருக்கும்போது அவனுக்கு என்ன உணர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு என்ன சுய உணர்வு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எல்லாவற்றிலும் படாத பாடு. இங்க பார்த்தீங்கன்னா அவன் அலக்களிக்கப்பட்டானா. உள்ள ஒரு பிசாசு உள்ள பூந்தா கூட அவ்வளவு அலக்களிப்பு இருப்பாது. அவன் அந்த மீன் வயிற்றில் அவ்வளவு அலக்களிக்கப்பட்டானா. 3 நாள் கழித்து அந்த மீன் அவனை வெளியிலே கக்கியது. அப்படியும் கக்கினா என்ன செய்யுதாமா, அப்படி அலையில இங்கேயும் எங்கேயும் அடிபடுறான். அந்த கடல்ல ஒரு
ஒரு காரியத்தை தூக்கி போட்டுட்டோன்னா, ஒரு பொருளை தூக்கி போட்டோன்னா, ஒரு அலை அடித்து தூரம் கொண்டு போகும், இன்னொரு அலை வரும்போது அது உள்ளே போகும். இப்படி அடித்து 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 அவன் அலக்களிக்கப்பட்டு கடைசியில் அவன் ஒரு கரையில் ஒதுங்கினான். அன்பான தெய்வச்சனமே, என் ஆண்டவர் ஆகிய தெய்வம் இந்த காலை வேளையில் அன்று கேட்கிறார், நீ சோர்ந்து போயிருக்கிறியே, நான் உனக்கு உதவி செய்யலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறியே, நீ செய்த காரியம் என்ன? என்னோடு நீ எப்படி இருந்தவன்? நீ எப்படி பழகினவள்? எப்படி நீ எனக்கு உண்மையா இருக்க வேண்டும்? இந்த காரியத்திற்கு எல்லாம் காரணம் எதற்கு என்ன தெரியுமா? தெய்வ சித்தம் செய்யாததுதான் காரணம். உங்க வாழ்க்கையில ஒரு முடிவு பண்ணணும். எந்த சோதனை, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ தெய்வ சித்தம் செஞ்சிருக்கிறியா? தேவன் சொன்னதை நீ செஞ்சுட்டு இருக்கிறியா? இந்த பிரச்சனை ஒரு மனுஷன் தன்னை குறித்து தெய்வ சித்தம் ஒன்று வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சு தான் சுயப்படி தெரிந்தால், தான் சுயப்படி நடந்தால் தேவன் கோபாக்கினைக்குள்ளாக்குவார். உன மேல ஒரு கோபம் கொள்ளுவார். நான் சொல்லத்தக்க நீ உன் இஷ்டப்படி நடக்கிறியா? நான் சொல்ற இடத்துக்கு போகாம உன் இஷ்டப்பட்ட இடத்துல உட்கார்ந்திருக்கிறியா? பிறகு சிக்ஷை தான் அனுபவிப்பா. நான் சொல்றேன் பாருங்களேன், உபத்திரம் வரும்போது அழுது பிரயோஜனம் இல்லை. ஏன் வந்துச்சுன்னு சொல்லி தயவு செய்து ஆராய்ந்து பாருங்கள். உங்க ஜெபம் கேட்கப்படாம இருக்கும்போது அதுக்கு காரணம் என்ன என்று கேளுங்கள். பாருங்க, அந்த சிக்ஷை அனுபவித்தவுடன் சோர்ந்து போகிறார்கள் ஜனங்கள். பிரச்சனை வந்துச்சு, பாடு வந்துட்டு யாராலையும் காப்பாற்ற முடியல அப்படின்னா ரொம்ப டல் ஆயிடுவாங்க. கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமா எண்ணாதே என்று வேதம் சொல்லுகிறது. அதை தயவு செய்து ரொம்ப டேக் இட் ஈஸி, பரவாயில்ல, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், நான் இருந்தாலும் சரி மரித்தாலும் சரி நினைக்காதீங்க. அது அற்பமாய் மட்டும் எடுக்காதீங்க. அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே என்கிறார் வேதத்திலே. எபிரேயர் 12:5 அப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஏன் சிக்ஷிக்கிறார் என்றால் அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாய். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு துக்கம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் ஆண்டவரை பார்த்து உண்மையாகவே நீங்கள் செபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, உமது சிக்ஷையை நான் இவ்வளவு நாளும் நாளைக்கு சரியாயிரும், இன்னைக்கு சரியாயிரும் சொல்லிட்டு என் தவற உணராம, நான் செஞ்ச பாதத்தை உணராம நான் அசால்ட்டா இருந்துட்டேன். இன்றைக்கு ஆண்டவரே, சங்கீதம் 39:10 வாசிங்களே, தாவீது என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். பாருங்க, அவர் சொல்லுகிறார், என்னிலிருந்து என்னுடைய வாதையை எடுத்து போடும், என்னால தாங்கவே முடியல ஆண்டவரே, நீர் அடிக்கிற அடினால நான் சோர்ந்து போனேன். மாறி மாறி விழுகிற அடி, இந்த செவுட்ல அந்த செவுட்ல மாறி மாறி, பாருங்க இந்த யோனாவுக்கு எத்தனை அடி விழுந்தது. அவன் சோர்ந்து தளர்ந்து அலக்களிக்கப்பட்டு அவன் எல்லா இடத்திலும் அலக்களிக்கப்பட்டான். இது நம்முடைய வாழ்க்கையில நடக்க போகிற, நடந்து கொண்டிருக்கிற சில சம்பவங்கள். ஏன் இந்த அடிகள்? தேவ சித்தம் செய்யாததினால் அடிகள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே நம் வாழ்விலே தேவ சித்தம் மிகவும் முக்கியம். நீங்க இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளை போல வாழாம, மனுஷன் என்ன நினைப்பான், உலகம் என்ன நினைக்கும், என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் என்ன நினைப்பாங்க, தயவு செய்து உலகத்தை பார்க்காதீங்க. என் தேவன் என்ன நினைப்பார், என் தேவன் என்னை குறித்து என்ன நினைப்பார், அதை நினைச்சு பாருங்க. உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும், நம்ம மான மரியாதை என்ன ஆகும், அதை நினைக்காத. என் தேவனுடைய பிள்ளைய நீ இப்படி நடந்து கொள்ளலாமா? நீ இப்படி சொன்ன பேச்சு கேட்காம இருக்கலாமா? இப்படி தெய்வ சித்தம் செய்யாம உன் இஷ்டப்படி நடக்கலாமா? தயவு செய்து இந்த உலகத்தின் வேஷம் தெரியாமல், உலக வழக்கங்களின் பின்பற்றாமல், ஆண்டவரே மக்கள் புகழ்ந்தாங்களோ புகழையிலோ எனக்கு தெரியாது, ஆனா நான் இன்றைக்கு உண்மையாகவே நம்மளை ஆண்டவர் என்ன நினைப்பார் என்று சொல்லி கருத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பயந்து வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆவியானவர் மகிமைப்படுவார். நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்திற்கு, இப்படி உபத்திரவ நாளில சோர்ந்து போற வெளியில ஜெபத்திற்கு ஏன் பதில் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கப்படுறோம், ரொம்ப கவலைப்படுறோம். எவ்வளவு நாள் ஜெபிப்பது, எவ்வளவு நாள் ஆண்டு பேசாம இருப்பார் நினைக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். பாருங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த காரியம் நம்முடைய சபையில தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. எல்லாரும் பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா அந்த நேரத்துல பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்து ஜெபிப்பாங்க.
ஏன் அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும், ஜெபித்தால் கர்த்தர் என்ன செய்வார், அற்புதம் செய்வார் என்று தெரியும். பாருங்க, நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ரொம்ப டிலே ஆயிட்டுனா, ரொம்ப டிலே பண்றாரு ஆண்டவரே, ஏன் என் ஜெபத்தை கேட்க மாட்டேக்காரு, ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு தான் அவர் பதில் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரும் புலம்புகிறோம். ஆண்டவர் பாருங்க, இந்த உலகத்துல ஆண்டவர் சரியான நேரத்துல சரியானது செய்கிறவர் நம்ம ஆண்டவர். உங்க முகத்தை பார்த்து உங்களுடைய கேரக்டர்ஸை பார்த்துலாம் அவர் பதில் அளிக்கிறவர் இல்லை. அவர் உங்க இருதயத்தை பார்க்கிறாரு. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா, பரிசுத்தமா தேவனையே சார்ந்திருந்தீங்கன்னா, தேவன் காலம் தாழ்த்தாமல் அற்புதத்தை செய்கிறவர். பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஊமை சொல்லுகிறார். ஒரு விதவை பெண் இருக்கிறாள், அவளுக்கு விரோதமா சில பேர் இருக்காங்க. அந்த இடத்துல அவளுக்கு நியாயாதிபதி யாருமே இல்லை. அந்த இடத்துல நியாயம் தீர்க்கிறவன் ஒரு உலக மனுஷன். அவன் தெய்வ பயம் இல்லாதவன், யாருக்கும் அடங்காதவன், பொல்லாத நியாயாதிபதி. அவன் எப்போ பார்த்தாலும் அவன்கிட்ட போய் என்ன பிரச்சனை சொன்னாலும் அதற்கு உடனே ஸ்டெப் எடுக்க மாட்டான், உடனே பதில் சொல்ல மாட்டான், அதை கண்டுக்கவே மாட்டான். யார் என்ன பண்ணாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவன் நினைச்சதை தான் செய்வான். ஆனால் இந்த விதவை பெண்ணுக்கோ யாருமே இல்லை. அவனிடத்தில் அவ ஒன்ன செய்யறான்னா, டெய்லி போறா, டெய்லி போய் அவன்கிட்ட போய் பிரச்சனையை சொல்றா. இப்படி இருக்குது, என் வாழ்க்கையில இவ்வளவு உபத்திரமா இருக்கு, இவன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறான், நீ நியாயம் விசாரிக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டெய்லி போனனால ஒரு நாளிலே அவனிடமிருந்து இரக்கம் பெற்றுவிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நியாயம் இல்லாத, தெய்வ பயம் இல்லாதவ, உண்மை இல்லாதவ, பக்தி இல்லாதவ, அவங்கிட்ட ஒரு மகள் டெய்லி போய் வாதாடினாலாம், பேசினாலாம், கெஞ்சினாலாம், இரக்கம் பெற்றாலாம். நம் ஆண்டவர் உண்மையாகவே நியாயாதிபதி, பரிசுத்தர், உண்மையானவர், ஜபத்தை கேட்கிறவர். நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம ஜப விண்ணப்பம் அங்கீகரிக்கப்படும் வரை மீண்டும் மீண்டுமாய் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க நினைக்க கூடாது உடனே டிப்ரெஷன் ஆயிடுவோம், ஆண்டுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, பக்கத்தில் உள்ளவா ஜெபிச்சா அவளுக்கு உடனே நடந்துட்டு எனக்கு நடக்க மாட்டேக்குது, நான் அவளை விட பக்தியா இருக்கேன், அவளை விட உண்மையா இருக்கிறேன். இதையெல்லாம் நம்மளுடைய மனுஷ சுபாவத்துல என்ன ஆகும்னா, அப்படி நம்மளை மற்றவங்கள தான் கம்பேர் பண்ணுவோம். நம்ம கூட யாரெல்லாம் பழகுறாங்களோ அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுவோம். ஒருத்தருக்கு நல்ல, ஒருவேளை நீங்க ஒரு சின்ன வீடு வாங்கியிருப்பீங்க, அவங்க ஒரு பெரிய வீடு வாங்கியிருப்பாங்க. உங்களுடைய சம்பளம் அவங்கள விட அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு உங்களுடைய சம்பளம் குறைவா இருக்கும். நீங்க செய்யற ஊழியம் பெருசா இருக்கும், அவங்க செய்யறது ஊழியம் ரொம்ப கொஞ்சமா இருக்கும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் மகிமையா இருக்கும், அவங்களுக்கு ஜெபிக்கவே தெரியாம இருக்கும். அதனால நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ, ஆண்டவர் என்னை மட்டும் நேசிக்கல, அவரை மட்டும் நேசித்துட்டாரு, ஏன் இப்படி ஒரு காரியம் நடந்தது? யோசித்து பாருங்க. என் கூட ஒரு சகோதரி என் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருந்தாள். அவளுக்கு வாழவே முடியல, வாழ்க்கையை போய்விட்டது. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். அவளை நான் ரட்சிப்புக்குள் நடத்த ஆரம்பித்தேன். அப்போ நானே அவளுக்கென்று ஒரு வாழ்க்கைக்காக தேவனிடத்துல சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னதை காண்பித்தாரோ அதன் மூலமாய் அவளுடைய திருமணம் நடந்தது. இந்த தேசத்துல அவர்களும் எங்களை போல வீடு வாங்கி நன்றாக இருந்தார்கள், எங்களை விட நல்லாவே இருந்தாங்க. நாங்க தான் பணத்துக்கு கஷ்டப்பட்டோம், அவங்க 2 பேரும் நல்ல வேலை செய்து நல்ல கை நிறைய சம்பளம். யோசித்து பாருங்க. ஆனாலும் என் ஆண்டவர் எங்களோடு பேசுவதும் எங்களை நடத்துவதும் எங்கள் ஜெப வாழ்க்கையும் பார்த்து எங்க கூடயே இருந்த அவங்களுக்கு அவ்வளவு ஒரு பொறாமை. ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, உங்க தம்பு தான் சின்ன கை குழந்தை, தம்பு குழந்தைய பார்த்து சொல்லுவாங்க, உங்க புள்ள ரொம்ப அழகா இருக்க, என் புள்ள நல்லா சாப்பிட மாட்டேக்குதே, என் புள்ள நல்லா சாப்பிடும், அவன் புள்ள சாப்பிடாது, ஒல்லியா இருக்கும். உடனே அவங்க சொல்லுவாங்க, நானும் உங்களோட நல்ல விலை கூடுன ஃபுட்டை தான் வாங்கி கொடுக்குறேன், என் பிள்ளைக்கு ஒண்ணுமே சாப்பிட மாட்டேக்கு, உங்க பிள்ளை இப்படி குண்டா இருக்குதே, அழகா இருந்தா அதுக்கு ஒண்ணு, நாங்க 2 பேரும் நல்லா ஜெபிச்சா அதுக்கு ஒண்ணு, இப்படி பொறாமப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் எங்கள் மூலமாக தான் கிடைத்தது. ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிப்போம், அவங்க கதறி அழுவாங்க, ஜெபிப்போம், எங்களை போலயே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நல்ல சந்தோஷமா இருந்த குடும்பம்தான். ஆனால் எங்கள் மேல் அவங்க பாருங்க, அவங்களுக்கு ஒரு மனத்துல ஒரு வயிற்றெரிச்சல், ஐயோ இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, நமக்கு மட்டும் இதெல்லாம் இல்லையே. கடைசியாக ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இப்படிப்பட்ட ஜனம் உன்னோடு இருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு ஆதரவு உனக்கு வேணுமா, நீ ரொம்ப இன்னசென்ட்டா அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருக்கிறிய, இப்படி பொறாமப்படுற ஜனம் உன் கூட இருந்தா என்ன ஆகும் என்று சொல்லி அவர்களை வேர்பிரிக்க ஆரம்பித்தார்.
அவர்களை அறியாமலே அவர் இந்த தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு போய் செட்டில் ஆகிட்டாருங்க. யோசித்து பார்த்தேன். அதுக்கப்புறம் போகும்போது எங்கள் உறவை குறித்து அழுதார்கள், கதறினார்கள், ஏங்கினார்கள். ஆண்டவர் கொண்டே வரல. அதுக்கப்புறம் திருப்பி வரலான்னு சான்ஸ் இருந்தா கூட அவங்களால வர முடியல. பாருங்க, என்னை பொறுத்தவரையில் ஜெபத்துக்கு பதில் உடனே கிடைக்கலையா, சில நேரம் தாமதம் ஆகுதா, கிடைக்காம போகவே போகாது உங்களுக்கு. நான் அதை தான் சொல்லுவேன். உங்களோட ஜெபத்துக்கு ஆண்டு பதில் சொல்லாம இருக்கிற தெய்வனே கிடையாது. அவர் பதில் பேசுகிற தெய்வம். என்ன உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆனா இன்னும் கொஞ்சம் மகிமையான ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது, அவ்வளவுதான். எல்லாத்துக்கிட்டையும் ப்ரெஷியஸா நீங்க மாற போறீங்க. எல்லாத்த காட்டியும் மேன்மையானது உங்க கரத்துல கடுக்க போது. சில உபத்திரவத்தின் வழியில போறீங்க, அவ்வளவுதான். உங்க லைஃப்ல நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் ஜெபத்திற்கு உடனடி பதில் வராவிட்டாலும் நீர் மகிமையானதை என்னை வாழ்க்கையில செய்வதற்காக இந்த டிலே, திருமணம் டிலே ஆகுதா, ப்ளீஸ் வெயிட் அப்பான் த லார்ட். நான் சொல்றேன், என் வாழ்க்கையில என் திருமணம் செய்து கொடுக்க ஒரு ஆள் இல்லை. ஒரு ஆள் எனக்கு ஒரு நல்ல ஒரு கணவனை பார்த்து திருமணம் பண்ண ஒரு நபர் இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஆள் கூட எனக்காக எங்கேயும் போய் அலைந்து திருமணத்துக்கு ஓட யாருமே இல்லை. டிலே ஆயிட்டே இருந்துச்சு. 4 years டிலே ஆயிட்டு இருந்தது. நான் அதை குறித்து கவலைப்படலை. திருமணம் ஆனதோ ஆகலையோ பரவாயில்ல, பரிசுத்தமாய் மட்டும் இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். என் தேவன் என் இருதயத்தை பார்த்தார். அவரே சூஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தார். அவரே என் வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். உங்களுக்கு நான் சொல்றேன், எவ்வளவு டிலே ஆகுதோ அவ்வளவு நல்லது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மனுஷனுக்கு நம்பி எதுலையும் களத்துல இறங்கிறாதீங்க, நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. மனுஷன் வார்த்தையை நம்பி ஏதாவது செய்திராதீங்க, நீங்க தான் கடைசியில சோர்ந்து போவீங்க. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு முடிவெடுங்க. தானியேலுடைய ஜெபத்திற்கு உடனடி பதில் வரவே இல்லை. அவன் செபித்து கொண்டே இருந்தான். அவன் ரொம்ப தாழ்த்தினான். அவன் தாழ்மை தேவனிடத்துல போச்சு. அவன் ரொம்ப மனரம்யமாய் தாழ்த்தினான். தன் மன்னிப்பு கேட்டான். எல்லாமே கர்த்தர் உடனே கேட்டார். உங்க ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்லவே முடியாது. அவர் எல்லாம் அவர்கிட்ட போயிட்டு சில சத்துருவின் பல்லபலைகள், சில உபத்திரவங்கள் தடை பண்ணும். அவனுக்கு 21 நாட்கள் பிசாசு தடை செய்ததான். ஆண்டவர் தன் தேவதூதனை அனுப்பி தன்னுடைய அவன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்தாராம். உன் ஆண்டவர் நீ சோர்ந்து போகாம இருக்கிறியான்னு பாக்குறாரு, அவ்வளவுதான். இனிமே நீங்க சொல்லணும், நான் ஒரு நாளும் டிப்ரெஷனா இருக்க மாட்டேன், ஒரு நாளும் புலம்ப மாட்டேன், அது இல்லையே இது இல்லையன்னு புலம்ப மாட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையா உண்மையாகவே தேவனிடத்தில் இருப்பேன். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பாருங்க, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழக பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்குமா. ரொம்ப நாள் காத்திருந்தா மனம் சோர்ந்து போகும். ஆனா கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்ம பிடித்து கொண்டு ஜெபிக்கும் போது, அது நமக்கு கிடைக்கும் போது அது அமிர்தம் போல இருக்குமாம், ஜீவ விருட்சம் போல இருக்குமாம். உண்மையாகவே இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா யாரு எழும்பி உங்களை தடை பண்ணினாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் நீங்க சொல்லுங்க, நான் அவங்களுக்கு விரோதமா நான் எழும்ப மாட்டேன், நான் உங்களுக்கு விரோதமா மனசளவுல கூட நினைக்க மாட்டேன். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். இனி உங்க வாழ்க்கையில அவங்கவுங்க பாடு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே பழி வாங்குறவன் மேல ஆண்டு பிரியமா இருக்கவே மாட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மீதி எல்லாம் உங்களுக்கு வந்தடையும். இந்த பரிசுத்த நாளிலே என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுப்பதற்கு இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். 3வது காரியமாக, நன்றி கெட்டவர்களின் நடக்கையினால் சில நேரம் சோர்வு வரும். பாருங்க, முதல்ல நான் சொன்னேன், ஒவ்வொரு மனுஷனும் தெய்வ சமூகத்துல உண்மையாகவே தான் இஷ்டப்படி செய்தா ஒரு பிரச்சனை வரும், சோர்வு வரும்னே. 2வது, ஜெபத்துல பதில் வரலையே அப்படின்னு நினைச்சிட்டா சோர்வு வந்துரும்னே. 3வது காரியமாக, உங்க கூட இருக்கிறவங்க நன்றி கெட்டவங்களா, செய்த நன்மைக்கு துரோகம் செய்யறவங்களா இருந்தா உங்க மனசு ரொம்ப தளர்ந்து போயிடும். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் அது நல்ல உண்மையான ஒரு நண்பனா தான் இருக்கணும். நண்பன் இல்லாட்டா கூட பரவாயில்ல, கண்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்காதீங்க.
என் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நன்மை செய்கிறதுனால நீ ஏன் சோர்ந்து போற அப்படின்னா, ஏன் தளர்ந்து போற அப்படின்னா, உன் வாழ்க்கையில அவங்க துரோகம் செய்யறதுனால நீ தளர்ந்து போற. உண்மையாகவே நீங்கள் நன்மை செய்வதனால் சோர்ந்து போகாம இருக்கணும்னா, உங்க வாழ்க்கையில யாருக்கு நன்மை செய்றீங்க, யாருக்கு ஹெல்ப் பண்றீங்க, நீங்க ஹெல்ப் பண்ற ஆளு யாருங்கிறத நல்லா புரிஞ்சு கொள்ளணும். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நீங்க ஒவ்வொருவரும் யாருக்கு நன்மை செய்தாலும் இனிமே எப்படி இருக்கணும்னா, நன்மை செஞ்சுட்டு அதனுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்க. யாராவது கஷ்டப்பட்டாங்களா, யாராவது நெருக்கப்படுறாங்களா, உபத்திரவமா, இன்று நம்ம எல்லாரும் நன்மை செய்யறதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு நாளும் அதோடைய ஹெல்ப்பை திருப்பி எதிர்பார்க்க கூடாது. இப்படி ஒரு மென்டாலிட்டி உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்துல யாராவது துரோகம் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மனசெல்லாம் சோர்ந்து போயிடும். நான் என்ன சொல்றேன்னா, பிரதிபலனை எதிர்பார்க்காதீர்கள். நன்மை செஞ்சீங்களா, நன்மைக்கு பதில் அவங்க தீமை தான் செய்வாங்க. நன்மைக்கு பதில துக்கத்தை தான் கொண்டு வருவாங்க. இதனால என் லைஃப்ல நீங்க நினைக்கிறீங்களா, வெளியே தான் சிரிச்சு பேசி உங்க முன்னாடி இருப்பேன், இருதயத்துல என்னை உடைத்தவங்கள் உண்டு, என்னை வேதனைப்படுத்தினவங்க உண்டு. ஆனா அவங்க பார்த்தாலும் நான் சிரிச்சுட்டு ஹலோ சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு நாளும் திருப்பி நீ இப்படி பண்ணிட்டேன்னு கேட்க மாட்டேன். இருதயத்துல கஷ்டம் இருக்கும், ஆனால் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு இருப்பேன். நம்ம எந்த அளவுக்கு நொறுக்கப்படுறோமோ, எந்த அளவுக்கு அதுல தெய்வ கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நம்ம தீமையை அனுபவிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இருக்கிறோமோ, அதற்கு பின்பு உண்மையாகவே என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விடுவார். ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? யாருக்கு ஹெல்ப் பண்றோன்னு இதை இனிமேல் உண்மையாகவே நிதானிச்சு ஹெல்ப் பண்ணணும். உண்மையா சொல்றேன், நீங்க நன்மை செஞ்சு தீமை அனுபவிக்கீங்களா, உங்க ஆத்துமா ரொம்ப கஷ்டப்படுதா, நீங்க தயவு செய்து உங்க லைஃப்ல அப்படிப்பட்ட உபத்திரம் வரும்போது நீங்க கொடுக்கும் போதே மனசுல தீர்மானம் பண்ணுங்க, கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், கர்த்தருக்காக கொடுக்கிறேன், அவ்வளவுதான், ஒரு கஷ்ட நேரத்துல உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. உண்மையாகவே அது எந்த நேரம் ஆனாலும் அது கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை அவர் காத்து கொள்வார். நீங்க உபத்திரப்படவே மாட்டீங்க. மற்றவங்களால உபத்திரப்படாதீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்து கஷ்டப்படாதீங்க, மற்றவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி வருத்தமா இருக்காதீங்க, யாரோ வஞ்சிச்சாங்கன்னு சொல்லி உங்க குடும்பத்தை நஷ்டப்படுத்திடாதீங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அதுதான் சொல்லுகிறார். இந்த உலகத்துல வாழ்றது தீமை செய்கிற உலகம், நன்றி கெட்ட உலகம், நல்லவங்களெல்லாம் வெறுக்கிற உலகம், நல்லவங்களை காலால எட்டி உதைக்கிற உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம தான் என்ன செய்யணும், சோர்ந்து போகாம ரொம்ப கேர்ஃபுல்லா, நான் ஏசப்பாவை நன்மை செஞ்சாரு, எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தாரு, அற்புதம் செஞ்சாரு, அவரை பார்த்து ஜனம் என்ன சொல்லிச்சு, இவரை சிலுவையில் அறையும், இவரை சிலுவையில் அறையும் சொல்லி மக்கள் எல்லாம் கூக்குரலிட்டார்களாம். அன்பான தெய்வ சனமே, இன்றைக்கு சொல்கிறேன், நன்றி உள்ளவர்களை என் தேவன் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார். அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க. உண்மையான நன்றி உள்ளவர்கள் சிலர் இருக்கிறார்கள். எல்லாரும் கெட்டவங்க கிடையாது இந்த உலகத்துல. உண்மையா பக்தி உள்ளவங்களும் உண்மையா நன்றி உள்ளவங்களும் உண்மை உள்ளவங்களும் இருக்கிறாங்க. அந்த உண்மை உள்ளவங்களை நீங்க ஆண்டவர் வச்சிருக்கிறனால யார் உண்மையாரும் கண்டுபிடிச்சு அவங்களோடு சேர்ந்துருங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. அல்லேலூயா. உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய வல்லம், நீங்க யார்கிட்ட பழகுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். உண்மையாகவே இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நான் மனதிலே ஜெபிக்கிறேன். ஆவியானவர் மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், தொடர்ந்து வரும் ஆபத்துகளினால் பிரச்சனைகளினால் சோர்ந்து போகிறோம். தேவ பிள்ளைகள் எதுல சோர்ந்து போகிறனா, உண்மையாகவே நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலம் குறுகினது. ஆபத்து காலத்துல நம்ம சோர்ந்து போயிருந்தோம். ரொம்ப இடுக்கனான நேரத்துல ஹெல்ப்லெஸ், யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது, இனிமே அவ்வளவுதான், யாருமே இல்லை, இது யாராலையும் முடியாத ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது செபிக்கிற நம்ம சோர்ந்து போயிடும். அன்று சொல்றாரு, இதுதான் உன் லைஃப்ல ஒரு பீக் பாயிண்ட், ஒரு முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்துல நீ சோர்ந்து போகக்கூடாது. இவ்வளவு நேரம் இருந்ததெல்லாம் சோர்ந்து போனா கூட ஆண்டு தூக்கி நிறுத்திடுவார். இந்த ஆபத்தான வேளையில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. யாருமே காப்பாற்ற முடியாத நேரத்துல
உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹெல்ப் தேவனுடைய பலன் தான். உனக்கு தேவன் தான் பலனை கொடுத்து இவ்வளவு நாள் ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நேரத்துல போய் ஐயோ எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டனா உன்னுடைய ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அப்போ தெய்வ பிள்ளைகள் பிரச்சனை, உபத்திரவம், ஆபத்து அப்படின்னா என்ன செய்யணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடணும். உபத்திரவம் வந்து விட்டால் என்ன செய்யணும்னா ரொம்ப ஸ்டெடி ஆயிரணும். ஆண்டோட்ட தினசரி போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ளணும். பாருங்க அன்பான தெய்வச்சனமே, இந்த ஆபத்தான வேளை எதுக்கு தெரியுமா? தெய்வ பிள்ளைகள் ஆபத்தான வேளையில் கட்டாயம் கடந்து போவார்கள். என் ஆண்டவர் இந்த இடுக்கண்ணை எல்லாம் ஆபத்தை காணும் போதெல்லாம் நீங்க சலந்து போய் இப்படி ஆயிட்டே, இப்படி முடிஞ்சிட்டே, இப்படி நிலைமை மாறிட்டேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போனீங்கன்னா சத்ரு வின் பண்ணிடுவான், அவன் ஜெயம் எடுத்துருவான். நீங்க அந்த நேரம் ஸ்ட்ராங் ஆயிரணும். ஆபத்து உன்னை நெருங்காது. இப்படி ஒரு அர்ப்பணிப்பை வைத்தாய், இந்த உலகம் உன்னை தொடாது. எத்தனை பேருக்கு ஆபத்து வரலாம், ஆனா உனக்கு ஆபத்து வந்தால் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார், அவர் காத்துக்கொள்வார். சோர்ந்து போகாதே. என்ன ஆபத்துனாலும் சரி, உன் பிள்ளைனாலும் சரி, உன் மனைவியானாலும் சரி, உன் கணவனானாலும் சரி, உன் வேலையானாலும் சரி, உண்மையாக சொல்கிற ஒவ்வொரு நாளும் ஆபத்து வரும்போது என் தேவனை கூப்பிடு. சோர்ந்து போகாதே. நீ ஒரு படி மேலே போகிறாய் என்று அர்த்தம், ஒரு படி தேவனோடு நெருங்குகிறாய் என்று அர்த்தம். யோசேப்பை பாருங்கள், அவன் தீமையை செய்ய நினைத்தார்கள், அவன் தேவனோடு ஒன்றிக்கொண்டான், எல்லாம் நன்மையாக மாறினது. அல்லேலூயா. சகோதரருக்கு முன்னாடி அவன் நன்மை செய்து எல்லாவற்றையும் மேன்மையாக்க. நான் சோர்ந்து போகாதீர்கள், தேவனை குறை சொல்லாதீங்க. உங்க உபத்திரவ நேரத்துல, உங்க பாடுகள் நேரத்துல விசுவாசத்தை மறுதலித்து விடாதீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் விக்கிரத்தை தலை வணங்காம இருங்க. முடிவு எடுத்துட்டீங்களா? ஸ்ட்ராங் ஆயிட்டீங்களா? என் தேவன் உங்களோடு கூட தான் இருக்கிறார். மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு மட்டும் உபத்திரவத்தை பார்த்து பெயராதீங்க. மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு, ஜெபிக்காத ஒரு வாழ்க்கைக்கு பெயராதீங்க. என் ஆண்டவர் உண்மையாகவே சொல்லுவார், கொஞ்சம் பொறுத்துக்கொள், நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ கொஞ்சம் பொறுத்து, எனக்கு அதை தான் சொன்னார், கொஞ்சம் பொறுத்துக்கோ, 2 வருஷம் கொஞ்சம் பொறுத்துக்கோ, உன் பிள்ளையோடு நான் இருப்பேன், உன் ஜெபத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அவனுடைய கண்ணீரையும் நான் பார்க்கிறேன், நான் கூட இருந்து பலப்படுத்துவேன். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். இந்த ஆபத்தான வேளையிலே தேவனை தேடும்படியாய் நம் அனைவரும் ஒருமனப்படுவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று, ஆண்டவரே சோர்ந்து போகாமல் எல்லா வேளையிலும் உமக்கு முதலிடம் கொடுக்க, உம்மை தேட, ஆண்டவரே உம்மை கனப்படுத்த நான் உண்மையாகவே இன்றைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களால் சொல்ல முடியுமா? உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. என் தேவன் உங்களை கனப்படுத்த போகிறார். என் தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த ஆபத்தான காலநிலைகள் எல்லாவற்றிற்காகவும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக, சோர்ந்து போகாமல் சத்துவத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, சத்துவத்தை பெருக பண்ணும்படியாக எல்லாரும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். என் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, தானியேலோடு கூட இருந்தீரே ஆபத்தான வேளையிலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவோடு இருந்தீரே ஆண்டவரே. எல்லா வேளைகளிலும் தேவன் அவர்களை விடுவித்தீர் அல்லவா? இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த ஆபத்தான வேளை இருக்கிறது, உபத்திரவத்தின் வேளை இருக்கிறது, மனுஷர்கள் ஏமாற்றிய வேளை இருக்கிறது. நாங்கள் வாழ்க்கையில அநேக காரியத்தில் சோர்ந்து போய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு சுவாமி, இந்த நிமிடத்திலிருந்து நாங்கள் முடிவெடுக்கிறோம், இந்த உபத்திரவத்துக்கு பின்பாக, இந்த பாடுகளுக்கு பின்பாக எங்கள் வாழ்க்கையில் நன்மை வரப்போகிறது ஆண்டவரே. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உங்களை அபிஷேகம் பண்ண போகிறது. ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். உங்கள் பலன் அல்ல, தேவனுடைய பலன் உங்களை விடுதலை ஆக்கும். பரிசுத்த ஆவியானுடைய பலன் உங்களை விடுதலை ஆக்கும். ருமாரா ஷதனம லகுதரபா. எத்தனை பேர் உங்களை தூற்றினாலும், எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், நன்மையை செய்து தீமை அனுபவித்திருந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். என் தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக தீமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த நிமிடத்தில் இருந்து நான் ஆண்டவரே, ஓ ரபலா ஷதனம லகுதரபா, உமது சிட்சையை அற்பமாக நினைக்க மாட்டேன். கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ருமாரா தனமல ஷதரபலபா. இந்த பாடலை படித்து தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தர் கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கலாம். முழு பலத்தோடு இந்த பாடலை நாம் படிப்போம். ரிமகா ஷபுத்தனமலபா. மகிமை
மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுட தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே சத்திய தேவன் நீரே தன மகிமை செலுத்திய நாம் எழுந்து தொழுதிடுவோம். தன மகிமை செலுத்திய நாம் எழுந்து தொழுதிடுவோம். நன்றி ராஜா. ஹalleluya. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுட தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுட தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா